the three graphs. It is called, first one is called input characteristics. Input characteristics na input voltage ko input current ko irukakuriya variation, that is called input characteristics. So IB versus VBE at constant VCE, அதான் நம்ம பண்ணியிருக்கோம் பாரு, கான்ஸ்டன்ட் VCE. இந்த செட்டை பொறுத்தவரைக்கும் VCE is 0, இந்த செட்டை பொறுத்தவரைக்கும் VCE 0.5, இதுக்கு 1 அப்படி போயிட்டு இருக்கோம். இந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, you should remember the BE, அதாவது based emitter is forward biased இல்லையா? ஸோ ஃபார்வர்ட் biased சர்க்யூட் இது போட்டால் எப்படி இருக்கும்? இப்போ நான் என்ன பண்ணணும், உங்கள் புக்கில் போட்ட மாதிரி முதல்ல போடுறேன். VBE is taken along x-axis, IB is taken along y-axis. IB is in microampere, VB is in இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இது 0.2, 0.4, 0.6, 0.8ன்னு வச்சுக்கிறேன் ஸ்கேலு. சும்மா ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறேன். இப்போ 0.6, 0.8 இது. But remember, when you are using silicon transistor, silicon based transistor, the VBE forward bias ஆகணும்னா up to 0.6, 0.70 இருக்கும் current, then it will start flowing, right? This is a typical what? Typical forward bias characteristics. தெரியுறதா? typical forward bias characteristics. ஆக்சுவலி இப்படி கிராஃபை வரையலாம். உங்கள் புக்கில் இப்படி தான் கொடுத்துருக்கு. VBE எக்ஸ் ஆக்சிஸ்லையும் IB ஒய் ஆக்சிஸ்லையும் போட்டிருக்கு ஃபார் அ ஃபிக்ஸட் VCE. அப்போ VCE மாறும் பொழுது இது திருப்பி ஒன்ஸ் அகைன் லைட் அப்படி மாறும். புரியுறதா? லிட்டில் மோர் VCE சேஞ்ச் ஆகும்போது தெர் இஸ் அ ஸ்லைட் சேஞ்ச் இருக்கும், ரொம்ப ஒன்றும் சேஞ்ச் இருக்காது, ரைட்? திஸ் இஸ் டிப்பிக்கல் த ஃபார்வர்ட் பயாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்படி வரைகிறது வழக்கம் கிடையாது. உங்கள் புக்கில் இருக்கிறதா வரைஞ்சிருக்கேன். ஏன் இப்படி வரைகிறது வழக்கம் கிடையாதுன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலி எப்படி வரையணும் அதை சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன் மாற்றி வரைய போகிறேன் இப்போ. ஏன் VBE ஒய் ஆக்சிஸ்லையும் IB எக்ஸ் ஆக்சிஸ்லையும் வரைய போகிறேன். ஏன்? I told you in the beginning, IB is taken as independent variable. ஸோ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸில் வரையக்கூடிய வேரியபிள் எதுவும் இருக்கணும், இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக தான் இருக்கணும். ஸோ அப்போ IB தான் எக்ஸ் ஆக்சிஸில் வரையணும். அப்போ the graph will look like something similar to this. இப்படி இருக்கும். இதனுடைய இந்த 0.6 volt 0.7 volt வரும்பொழுது current starts flowing. So this is for a particular VCE value. So I would say this is the correct graph. This is wrong னு சொல்லல, this is not right னு சொல்றேன். So this is wrong-க்கும் not right-க்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இது கரெக்ட் தான், ஆனால் இப்படி வரைய வழக்கம் கிடையாது. உங்க புக்கில் இருக்கிறதால வரைஞ்சிருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் this is the correct method because we said the input current is independent variable and we are measuring VBE which is a dependent variable. அப்போ x axis தான் independent variable வரையணும், y axisல dependent variable வரையணும். doesn't matter, இது கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அதை பார்க்கணும். அப்போ இது எப்படி வரைகிறது புரிஞ்சுதான்? ஒரு பர்டிகுலர் VCEக்கு IB வர்சஸ் VBE பார்த்து இந்த காலம் மட்டும். அதே போல் அடுத்தது இந்த IBக்கும் இந்த VBயும் கிராஃப் வரையணும். எவ்ரி டைம் ஆல்மோஸ்ட் தேர் பி வெரி க்ளோஸ் அண்ட் வெரி பக்கத்திலேயே வரும். ஆல்மோஸ்ட் சேமாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. புரியுறதா? ஸோ இதில் இது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே வரைஞ்சி காமிக்கிறேன். இதில் இப்போ இது கர்வ்னு இருந்ததுன்னா, ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. கர்வ்னு இருந்ததுன்னா யூ ஷுட் ட்ரா ஏ டேஞ்சன்ட் வரைஞ்சிட்டு, இது இட்ஸ் எ கர்வாக இருந்ததுன்னா யூ ஷுட் ட்ரா ஏ tangent at the swooped point, then complete the triangle, the right angle triangle of the tangent, and then what is this variable? This is delta VBE, இது delta IB, இது தெரியுறதா? So we will find what is delta VBE by delta IB. இந்த கிராஃபில் நான் வரைஞ்சிக்கிறேன், இதை படிச்சிடுறேன், உங்கள் புக்கில் இருக்கிற மாதிரியே நான் பண்ணிடுறேன். ஸோ delta VBEலேருந்து, ஸோ let me draw here, right here, delta VBE by delta IB கண்டுபிடிக்கணும். அதாவது delta VBE is this, delta IB is this, and it is actually variation in voltage by variation in current. Voltage by current will give you, as per Ohm's law, resistance. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பேர் என்னன்னா இன்புட் இம்பிடன்ஸ்னு பேர். இதுக்கு அதை RIE அப்படின்னு எழுதுவாங்க, இன்புட் இம்பிடன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடாது, இதை ஏன் இம்பிடன்ஸ் சொல்லணும்னா, ரெசிஸ்டன்ஸ்னா ரியல் ரெசிஸ்டன்ஸ்க்கு சொல்லுவோம்,
இங்கே இன்புட் இம்பிடன்ஸ் சொல்கிறதுக்கு ரீசன் என்ன, பிஎன் செமிகண்டக்டர் மெட்டீரியல் இஸ் நாட் அ பியூர் ரெசிஸ்டர், அதனால் இது இன்புட் இம்பிடன்ஸ்னு சொல்லணும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் தி ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் தட் இஸ் ட்ரான். தெரியுதா, ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்னா புரிஞ்சுதா? ஸோ இந்த பாயிண்ட்ல எனக்கு ஒரு டேஞ்சன்ட்டை வரைஞ்சிட்டு இந்த கர்வில் இந்த பாயிண்ட்ல டேஞ்சன்ட்டை வரைஞ்சி டேஞ்சன்ட்டை அப்படியே நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் க்ளோஸ் பண்ணி விபிஇ பை ஐபி கண்டுபிடிக்கிறோம். இது ஐபி, இது விபிஇ. ஸோ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் at a point on the curve gives you the input impedance of the transistor. Usually this is got a high value because you should remember IB is microampere ல இருக்கும். For example 40 microampere ன்னு இருக்கும் பொழுது VBE என்ன இருக்கும், யூசுவலா நான் சொன்னேன் 0.7 கிட்ட இருக்கும், இது 40 மைக்ரோ. தெரியுறதா? ஸோ திஸ் வுட் பி அப்ராக்சிமேட்லி, நான் சொல்கிறேன் சும்மா ஒரு ரேஞ்சுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் வேல்யூக்கு வரலாம் அப்படின்ற ஐடியாவில் சொல்கிறேன். ஸோ 0.7 வோல்ட்டு, இது 0.6 வோல்ட்டு 40 மைக்ரோ ஆம்பியர்னு இருந்ததுன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி 0.4 10⁻⁻⁴ ஆகும் இல்லையா? இது எப்படி எழுதலாம், 40 10⁻⁻⁶ எப்படி எழுதலாம், 0.4 10⁻⁻⁴ போகலாம். அந்த 10⁻⁻⁴ மேலே போகும்பொழுது 10⁻⁴ ஆகிடும். அப்போ 0.7 by 0.4 is greater than 1 10⁻⁴, that is 10 kilo ohm அப்படின்னு வருது. தெரியுறதா? இட்ஸ் therefore the input impedance of the transistor is high ன்னு சொன்னதோட அர்த்தம்னா கிலோ ஓம்ல இருக்கும், அந்த அர்த்தத்தில் சொன்னேன். So this is the graph which we are drawing between IB and VBE for a fixed VCE. The second graph I am talking about is output characteristics of the transistor. அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா இப்போ இது அவுட்புட் கரண்ட் அவுட்புட் வோல்டேஜுக்கு இருக்கணும், அது இல்லையா? அப்போ அவுட்புட் கரண்ட் அவுட்புட் வோல்டேஜ் இருக்கணும்னா ஐசி வர்சஸ் விசிஇ கிராஃப். இது அட் கான்ஸ்டன்ட் ஐபி. எப்படி இது இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரையும் பொழுது இன்புட் கரண்ட் இன்புட் வோல்டேஜுக்கு அவுட்புட் வோல்டேஜ் கான்ஸ்டன்டாக இருந்தது. இப்போ அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரையும் பொழுது இன்புட் கரண்ட் கான்ஸ்டன்டாக இருக்கணும். ஸோ ரிமெம்பர் தட் தி characteristics in this case should resemble reverse biasing. ஏன்னா நம்ம ரிவர்ஸ் பயஸ் தானே பண்ணியிருக்கோம் சொன்னோம், கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ரிவர்ஸ் பயஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிவர்ஸ் பயஸ் மாதிரி இருக்கணும். இப்போ இதில் எப்படி கிராஃப் வரைய போகிறோம், இதில் கரெக்டாக இருக்கும் உங்கள் புக்கில். ஏன்னா இப்போ பாருங்கள், ஐசி இஸ் மெஷரபிள், விசிஇ இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்கணும், விசிஇ இருக்கணும், ஒய் ஆக்சிஸில் ஐசி இருக்கணும். தெரியுறதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இட்ஸ் கோயிங் டு ரிசம்பிள் ஐ செட் ரிவர்ஸ் பயஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். டயோடோட ரிவர்ஸ் பயஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு முதல்ல ஒரு மாதிரி வரைஞ்சி பார்த்துக்கலாமா? எப்படி இருக்கும், நெகட்டிவ்ல இப்படி வரையும் ஞாபகம் இருக்கா? ரொம்ப சின்ன கரண்ட் ஒன்றுடைய ஃப்ளோ ஆகிட்டு தென் இது பிரேக் டவுன் மாதிரி வருமே, சேம் வே இட் வில் ஹேப்பன். ஸோ அப்போ இது என்னது, இது கரண்ட்டு, இது வோல்டேஜ். இது டயோடோடைய ரிவர்ஸ் பயஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஞாபகம் இருக்கா? தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரைவோமே. ஸோ அதை இப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் மாதிரி நான் வரைய போகிறோம். அப்போது எப்படி இருக்கும், அது கரண்ட்டு கொஞ்சோண்டு இப்படி வந்துட்டு இட் வில் கோ. தெரியுறதா? கரண்ட்டு சடனாக இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் அ வோல்டேஜ், டவுன் ஆகாது, ஸ்லைட் அப்வர்ட் இருக்கும். ரைட், திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஐபி இஸ் ஈக்குவல் டு 0. எப்படி பண்ணணும் புரியுதா? இது எப்படி பண்ணணும்னா ஹரிசாண்டல் காலமாக பார்த்துட்டே வரணும். ஐபி 0 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது, ஐபி கான்ஸ்டன்ட் ஐபி சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ ஐபி 0 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது, ஐசியும் விசிஇயும். அப்போ ஐசி விசிஇ தெரியுதா, ஐசி விசிஇ. ஸோ இந்த ஹரிசாண்டல் ரோல ஐசியும் விசிஇயும் ஐசி விசிஇ கிராஃபை வரைஞ்சிட்டே வரும். செகண்ட் ஹரிசாண்டல் காலம் போகலாம் 20க்கு. அப்போ ஒன்ஸ் அகேன் ஐசி விசிஇ போடும் பொழுது கெட் இட் ஃபார் 20 30 rather 40 60 80 100. ஸோ இந்த இடம் ஒரே மாதிரி ஆல்மோஸ்ட் அதே பாயிண்ட்லேயே வந்துட்டு இருக்கும். திஸ் இஸ் ஹவு இட் கோஸ். திஸ் இஸ் ஐபி ஈக்குவல் டு 100 மைக்ரோ ஆம்பியர். திஸ் இஸ் ஃபார் 80 60 40 20. ஸோ ஐபி 0 இருக்கும் பொழுதே there will be some flow of current in IC சொன்னேன் இல்லையா, that is due to the minority carriersனால இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆனால்
கவனிக்கணும். IB 0னா என்ன அர்த்தம்? IB 0னா VBEயும் 0. IB 0 VBE 0னா ஃபார்வர்ட் பயாஸே நடக்கல இன்புட் சைடில். அப்போ இந்த இடத்துல இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, இந்த ரீஜன்ல ஃபார்வர்ட் பயாஸே நடக்கல. தெரியுறதா? எதுக்கு? NPN டிரான்சிஸ்டர்ல Nக்கு Pயும் பேஸுக்கும் எமிட்டருக்கும் என்ன இருக்கணும்? ஃபார்வர்ட் பயாசிங் இருக்கணும். IB 0னா VBE 0. அப்போ இந்த ரீஜன் ஃபுல்லாவே இதுக்கு பேரு கட் ஆஃப் ரீஜன் பேரு. கட் ஆஃப்னா என்ன அர்த்தம்? டிரான்சிஸ்டர் இஸ் நாட் கோயிங் டு ஃபங்க்ஷன் இன் whatever the current that is IC coming is due to the minority carriers. NPN transistor minority carriers is the whole, அதனால வரக்கூடிய கரண்ட் தான் இருக்கும். ஸோ டிரான்சிஸ்டர் சிம்பிளி இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் இந்த இடத்துல. சரியா? அப்புறம் இது 3 ரீஜனாக பிரிக்கிறோம். இந்த முதல்ல இந்த கட் ஆஃப் ரீஜன்ங்கிறது என்ன நான் சொன்னேன்? IB 0க்கு கீழே இருக்கிற ரீஜன் பேர் கட் ஆஃப் ரீஜன். நெக்ஸ்ட் ரீஜன் இஸ் இந்த ரீஜன். தட் இஸ் யூ ட்ரா இந்த ஆரிஜின்லேருந்து ஒரு லைன் இப்படி வருது இல்லை, இது அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ரீஜனுக்கு பேர் சேச்சுரேஷன் ரீஜன் பேர். இந்த ரீஜனுக்கு இங்கே ஷேடு பண்ணியிருக்கேன்னு இதுக்கு பேர் சேச்சுரேஷன் ரீஜன். ஸோ இந்த ரீஜன் அபவ் திஸ், இது ஷேடு பண்ணாமல் விட்டுருக்கேன் இல்லையா, அபவ் திஸ் டு த ரைட் ஆஃப் திஸ், திஸ் இஸ் கால்டு தி ஆக்டிவ் ரீஜன் ஆஃப் த டிரான்சிஸ்டர். திஸ் இஸ் இப்படி 3 ரீஜனாக பிரிச்சுப்போம் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில். IB 0க்கு கீழே இருக்கிறது கட் ஆஃப் ரீஜன். இந்த ஒரு காமன் லைன் வருது இல்லையா எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும், அதுக்கு லெஃப்ட்ல இருக்கிறது சேச்சுரேஷன் ரீஜன், அதுக்கு ரைட்ல இருக்கிறது above the cut off region. This region is taken what is called active region of the transistor. அந்த ரீஜனை தான் நம்ம ஆம்பிளிஃபையர்களாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த டேபிள் காலம் வரைஞ்சதுலேருந்து ரீடிங் எடுத்ததுலேருந்து இந்த 2 கிராஃப் எப்படி வரைஞ்சதுன்னு சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதா?